பூமியில் பல்வேறு பகுதிகளில் பழங்குடியினர் வாழ்கின்றனர். அவர்களில் சிலர் சாதாரண உலகத்திலிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். வெளி உலகத்திற்கு அவர்களைப் பற்றி அதிகம் தெரியாது. அதேபோல் அவர்களுக்கும் வெளி உலகை அதிகம் தெரியாது. அத்தகைய தனித்துவமான பழங்குடி இனம்தான் பஜாவ் பழங்குடியினர். இந்தோனேசியா, மலேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் கடல் பகுதிகள் வசிப்பவர்கள்தான் இந்த பழங்குடியினர். கடல் ஜிப்சிகள், கடல் நாடோடிகள் என்று அழைக்கப்படும் இந்த பழங்குடி மக்களின் வாழ்வாதாரமாகவும் வீடாகவும் இருப்பது கடல் மட்டுமே. ஒருபோதும் அவர்கள் நிலத்தில் குடியேற மாட்டார்கள். மாறாக, கடல் நீரில் வீடு கட்டி அல்லது படகுகளை வீடாக மாற்றி வாழும் பழக்கம் கொண்டவர்கள். தங்களுக்கு வேறு தேவைகள் வரும்போது மட்டுமே இவர்கள் தாங்கள் பிடிக்கும் மீன்களை விற்பதற்காக நிலப்பகுதிகளுக்குச் சென்று மீன்களை விற்று அதன் மூலம் அந்த வேறு தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். மற்றபடி நிலப்பகுதிகளுக்கு இவர்கள் செல்வது அரிது. கடல்தான் இவர்களின் ஜீவாதாரம் என்றாலும் ஒரே இடத்தில் வசிக்க மாட்டார்கள். மீன்பிடித்துக் கொண்டே பயணிப்பதால் இம்மக்களை கடல் நாடோடிகள் என அழைக்கிறார்கள். பஜாவ் பழங்குடியினர் தெற்கு பிலிப்பைன்ஸில் உள்ள சுலுத்தீவுகள் பகுதியிலிருந்து வந்தவர்கள். நாடோடி கடல் வாழ்க்கை காரணமாக இந்த பழங்குடியினர் இறுதியில் மலேசியா, புருனே மற்றும் இந்தோனேசியாவின் நீர்நிலைகளில் இடம்பெயர்ந்தது. கிழக்கு இந்தோனேசியாவில் மாலுகு, ராஜா அம்பட், சுலவேச்சி மற்றும் கலிமந்தனின் வடக்குப் பகுதியின் கடலில் வாழ்கின்றனர். பஜாவ் மக்கள் அற்புதமான நீச்சல் மற்றும் டைவிங் செய்யும் திறனுக்கு பெயர் பெற்றவர்கள். ஏனெனில் அவர்களின் வாழ்க்கையின் பெரும்பகுதி கடலை மையப்படுத்தி இருப்பதால் பஜாவ் மக்கள் அசாதாரண நீச்சல் திறன்களைக் கொண்டுள்ளனர். அவர்கள் ஆழ்கடலில் மூச்சைப் பிடித்து டைவிங் செய்வதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள். எந்த நவீன உபகரணங்களும் இல்லாமல் அவர்களால் ஆழமான கடலில் டைவ் செய்து 5 முதல் 13 நிமிடங்கள் வரை மூச்சைப் பிடித்து வைத்திருக்க முடியுமாம். இதனால் நீர் மனிதர்கள் என்றும் இவர்களுக்குப் பெயர் உண்டு. இந்த மக்களின் உடல் உறுப்பான மண்ணீரல் சாதாரண மக்களை விட சற்று பெரியது என்கிறது ஒரு மருத்துவ ஆராய்ச்சி. இது அவர்களுக்கு நீச்சல் செய்யும்போது தண்ணீரில் நீண்ட நேரம் மூச்சைப் பிடித்து வைத்திருக்க உதவுகிறது. மரபணுவின் மாறுபாட்டால் இது சாத்தியமாகியுள்ளது எனக் கூறுகிறது அதே ஆராய்ச்சி. பஜாவ் மக்கள் கடலில் 30 மீட்டர் ஆழத்திலும் பாரம்பரிய ஈட்டிகளைப் பயன்படுத்தி மீன், ஆக்டோபஸ் போன்ற கடல்வாழ் உயிரினங்களை வேட்டையாடுகிறார்கள். அதனால்தான் பஜாவ் இன குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே நீச்சல் மற்றும் டைவ் செய்யக் கற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் அது அவர்களின் வாழ்க்கையின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். இப்படி கடல் பஜாவ் மக்களின் தாயகமாக விளங்குகிறது. பஜாவ் மக்களில் பெரும்பாலோர் முஸ்லிம்கள். அவர்களின் மூதாதையர்கள் மலேசியா மற்றும் புருனே கடல் பகுதிகளுக்கு பயணம் செய்ததிலிருந்து இந்த மதத்தை அவர்கள் தலைமுறை தலைமுறையாகக் கற்றுக்கொண்டு பின்பற்றத் தொடங்கியுள்ளனர். பஜாவ் மக்களில் கிட்டத்தட்ட 95% பேர் முஸ்லிம்கள் என்றாலும் அவர்களிடம் இன்னும் கைவிடாத சில நம்பிக்கைகளும் சடங்கு பாரம்பரியங்களும் உள்ளன. இப்படி கடலில் பிறந்தது வளர்ந்து இறக்கும் பஜாவ் பழங்குடியினர் கல்வியில் அவ்வளவு அக்கறை காட்டுவதில்லை. இதன் விளைவாக அவர்களில் பெரும்பாலோருக்கு கல்வியறிவு இல்லை. இதில் இன்னும் சோகம் என்னவென்றால் அம்மக்களுக்கு அவர்களின் வயது பற்றி தெரியாது என்கிறது ஒரு தரவு. மேலும் இந்த பழங்குடி மக்களை எந்த நாடும் இதுவரை தங்கள் மக்கள் என அங்கீகரிக்கவில்லை என்பது கூடுதல் சோகம்.